இந்த முன்னணி இயக்குனர்கள்லாம் இருக்காங்கல்ல, நம்ம இந்த மோகன்ஜி இந்த மாதிரி வந்து சாதி ஆணவ படுகொலை ஆதரிச்சு படம் எடுக்கிறோம் விட்டுருவோம். வெட்டருவ சாமி வேல்கம்பு பூமின்னு பாட்டு வைக்கிறோம். வெகுஜனம் பாக்குற படத்துல இந்த லிங்குசாமின்ற டைரக்டர் கேக்குறவங்க எல்லாம் அறிவு இல்லையா? அடிப்படை அறிவு வேணாமா? என்னடா வேல்கம்பு பூமி? 21ஆம் நூற்றாண்டுல என்னடா வேல்கம்பு பூமி? ஒரு ஊர்ல வந்து ஒருத்தன் IAS ஆயிட்டான், தண்ணி வராத ஊருக்கு தண்ணி கொண்டு வந்தான், கரண்ட் இல்லாத ஊருக்கு கரண்ட் கொண்டு வந்தான் இப்படின்னு காட்ட வக்கில்ல. இவன் 1 அருவா வச்சிருந்தா எங்க சகம் வந்து 20 அருவா வச்சிருக்கோம். தேனி போடி கம்பத்துல நாங்க வச்சதா சட்டம். பெரிய பெரிய இதெல்லாம் பெருமையான உனக்கு. சாதிங்கிற மலத்தை தலையில தூக்கிக்கிட்டு அதுக்கு வந்து முன்னணி இசையமைப்பாளர்கள் வச்சு பாட்டை போட்டுக்கிட்டு பெருமை ஏத்துக்கிட்டு இருக்கீங்களே. இந்த பெரிய பெரிய டைரக்டருங்க, பெரிய பெரிய அறிவுஜீவிங்கன்னு சொல்றவங்க எல்லாத்தையும் அம்பலப்படுத்தியே தீரணும், அசிங்கப்படுத்தும். இவனுங்களாம் ஐயோ சார் எவ்வளவு பெரிய இயக்குனர், சார் எவ்வளவு பெரிய எழுத்தாளர், சார் எவ்வளவு பெரிய அறிவுஜீவி இப்படி எல்லாம் பேசுறதை விட்டு சாதி வெறி நாயே உனக்கெல்லாம் எப்படா அறிவு வரும்னு கேட்கணும். சுர்ஜித் அப்படிங்கிற சாதி வெறி நாய் 4 வருஷமா அருவா கத்தியோட போட்டோ போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. நான் வந்து நாய் அப்படின்னு பயன்படுத்துறேன் அப்படின்னா இதெல்லாம் சாதி வெறி மிருகம், இதை இப்படித்தான் பேசணும். இதுங்களுக்கெல்லாம் மனுஷன்ற மரியாதையே கொடுக்க கூடாது. இந்த நாய் 4 வருஷமா கத்தி அருவாளோட போட்டோ போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. இங்க இருக்கிற காவல்துறை நண்பர்கள் நம்மளுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா இதையும் வந்து சீர்குலைக்கிறதுக்கு சாதிய வெறியர்கள்லாம் தயாரா இருக்காங்க, எச்சரிக்கையோட வந்திருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே கேட்கிறேன், உங்க வீட்டுல யாராச்சும் அருவா கத்தியோட போட்டோ போட்டா அந்த பையனை கூப்பிட்டு பொடனி மேல தட்ட மாட்டீங்களா? 4 வருஷமா அவன் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கான், இதுங்களும் பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் பையன் இப்படி எல்லாம் போடுறான், தான் பெரிய மாவீரனா இருக்கான் பையன் அப்படின்னு அந்த அம்மா அப்பா அவனை தூக்கி கொஞ்சிருக்குதுங்க. காவல்துறை இதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்திருக்கானாமா? இல்ல கூட வேலை பார்க்கிற ஒரு காவலாளர் சொல்லிட மாட்டாரா உன் பையன் இப்படி பொறுக்கியா திரியிறான், கூப்பிட்டு கண்டிக்க கேட்க மாட்டாங்களா? இன்னைக்கு வந்தோடனே அப்பா அந்த அம்மா அப்பாவுக்கு தெரியாது, ஐயோ அவங்க ரொம்ப அப்பாவி. அப்புறம் எது காவல்துறையில இருக்க? அவ்வளவு அப்பாவியா இருந்தா உன் வீட்டுக்குள்ளே ஒரு கொலகாரனை வச்சுக்கிட்டு கூட உன்னால கண்காணிக்க முடியல. நீ எது காவல்துறையில இருக்க? உனக்கு எது காக்கி சட்டை? இல்ல உங்க நண்பர்கள் யாராவது நடு